ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் மற்றும் இன்றைய எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக வந்து போகலாம். ஸோ முதல் நாள் ஓட்டிங் முடிவுகளில் அஃபீஷியலில் யார் வந்து லீடிங்கில் இருக்கா அப்படின்ற தகவல் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இனிஷியல் ஓட்டு தான். ஏன்னா 10:30 மணிக்கு தான் ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 10:30க்கு ஆரம்பித்து இவ்வளோ நாளில் யார் லீடிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஒரு 3 பேர் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து வரல. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அடுத்து வந்து நம்ம அன்அஃபீஷியல் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோட் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே பிக் பாஸோட எபிசோட் வந்து 1 hour 10 minutes இப்படி தான் இருந்துச்சு மேக்ஸிமமே. இப்போ சமீப காலமாக சொல்கிறேன். திருப்பி பழைய மாதிரி முருங்கை மரம் ஏறிட்டானுங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 22 நிமிஷம் நம்மளை போட்டு கொலையாக கொண்டுட்டான். ஸோ அதுலேயும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விசால் தர்சிகா மேட்ரே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போகும். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அவங்க அம்மா என்ன கருத்துக்களை வந்து அவங்ககிட்ட தெரிவித்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம், அவங்க அம்மா சொன்னதை என்ன பண்ணி வாங்கிட்டு போனாங்கிறது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்க வந்தவங்க தான்ப்பா, ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி குண்டை தூக்கி போட்டார். சௌந்தர்யாவுக்கும் சுனிதாவுக்கும் ஒரு ஹைலைட் வந்துச்சு. ஒரு சின்ன பிரச்சனை. என்ட்ரியில் நம்ம தர்ஷிகா உள்ளே வந்திருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சத்யா அண்ட் நம்ம ஜெஃப்ரி உள்ளே வந்திருந்தார். அடுத்து அர்ணவுக்கு தர்ஷிகா ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி. அப்புறம் பவியும் தர்ஷிகாவும் பேசின ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் இருக்குது. சரிங்களா? அடுத்து லாஸ்ட்டாக கண்டென்ட் பார்த்திங்கன்னா விஷால் அண்ட் தர்ஷிகாவுக்கு வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான். மிச்சப்படி ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பணப்பெட்டி இன்னும் தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஃப்ளான ஒரு சீசனை நான் வந்து இந்த சீசனை பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அஃபீஷியல் ஓட்டிங்கில் நம்பர் 1 முத்துக்குமரன் அவர்கள் லீடிங்கில் இருக்கார் அப்படிங்கிறது தான். செகண்ட் பிளேஸ் யாருன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவங்க நம்ம லிஸ்ட்லேயே எடுத்துருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ செகண்ட் பிளேஸ் விஜய் விஷால் அவர்கள் அஃபீஷியலில் நம்ம பார்த்த வரைக்கும் அவர் சொன்ன விஷயம். அடுத்து 3வது இடம் ஜாக்லின் அவர்கள் 3வது இடத்துல வந்து அஃபிஷியலில் இப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு கிடைத்த ஒரு தகவல் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? இது நாளைக்கு மாறலாம், என்னாலும் பண்ணலாம். ஸோ நாளை கழித்து புதன்கிழமை ஈவினிங் நைட்டு வரைக்கும் என்னால் வந்து கொடுக்க முடியும். வியாழன் வெள்ளி நம்மளால் அஃபிஷியல் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம், அதில் ரொம்ப லீக் ஆகாது. நம்ம கிடைக்கிறவரும் வந்து அதான் சொல்லிட்டார், வியாழக்கிழமை மேலே எனக்கு இல்லை பஜ்ஜி, என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இல்லை ஜின்ட்டார். சரி ரைட்டு, அதுக்கு மேலே நம்ம வந்து தேவையும் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே ஃபினாலே எல்லா கண்டஸ்டன்ஸ் போயிடுவாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் அப்படியே லைட்டாக போகும். சரியா? என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில, கேஷ் பாக்ஸ் யார் எடுக்க போகிறாங்கிறது தெரில, கேஷ் பாக்ஸ் இருக்காங்கிறது தெரில, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். ஸோ இதுதான் அஃபிஷியல் ஆர்டர். அன்அஃபிஷியல் ஆர்டர் படி முத்துக்குமரன் மொதல் இருக்கார், 2வது சௌந்தர்யா, 3வது விஷால், 4வது ஜாக்லு, 5வது பவித்ரா, 6வது வந்து ரயான். ஸோ ரயான் தான் ரொம்ப கீழே இருக்கான். ஸோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிட் வீக் எவிக்ஷனோ இல்லை டாப் 5லேருந்து அவன் வந்து அப்படியே கலந்துருவான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த வட்டம் ஏஆர்எம் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா உடைபடுது. ஆர் வின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை உடைபடுது. இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் தான் கிளியர் ஷாட் வின்னர் மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து இன்றைக்கி எபிசோட் சும்மா ஷார்ட்டாக தான் பேச போகிறேன். ரொம்ப பெருசாக அவங்கள பற்றி பேசணுன்னா நானும் 1 மணி நேரம் பேச வேண்டியிருக்கோம். அது நம்ம லைவ் ரிவ்யூவில் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோ இறங்கும் போது நான் பண்ணிகிட்ருப்பேன் லைவ் வீடியோ. ஸோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ஃபன் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் வந்து கட் அண்ட் ரைட்டாக பாயிண்ட் பேசிட்டு போயிடுவேன். அதில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். சரியா? சரி. ஸோ வந்து உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சௌந்தர்யாவும் விஷாலும் தான். அதாவது சௌந்தர்யாவுக்கு என்ன விஷயம்னே தெரில ஆக்சுவலாக. அது விஷால்கிட்ட கேட்கும்போது விஷால் 2 பாயிண்ட்டை சொல்கிறார். நான் முத்துக்குமரன் ஒரு வட்டம் வந்து பீன் பேக் முன்னாடி அந்த ஒரு விஷயம் லைனை தாண்டினோடனே நீ வந்து ஒரு டைம் சொன்ன தூக்கி காட்டுற அப்படின்ட்டு, அந்த 2 வாரம் தப்பாக இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் வந்து நேராகவே மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து விஷால் சொல்கிறாப்புல. சரி, ஓகே, அது அக்செப்டபிள் தான், எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதுதான் உனக்கு கிளாரிட்டி கொடுத்தேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அது முடிஞ்சோடனே பாட்டை போட்டு விட்டாங்க. நம்ம தர்சிகா உள்ள என்ட்ரி, உள்ளே வந்தோடனே நம்ம விஷாலை பார்க்கக்கூட இல்லை, ஏறெடுத்து கூட ஸ்ட்ரெயிட்டாக போய் எல்லாத்தையும் பேசினாங்க. எல்லாம் ஹாப்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நான் யாரையும் டவுன் பண்ண வரல, எல்லாம் செம்மையாக கேம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலை பற்றி அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது போகுது, டாக்ஸ் போகுது. அதுக்கு முன்னாடி
இன்றைக்கி ரவீந்தர் அவர்கள் கூட ஒரு ஃபைட் வந்து நம்ம தர்ஷிகா எடுத்தாங்க. அதாவது வெளியே பார்த்துட்டு ரொம்ப குருட்டாம்போக்கில் நீங்கள் பேசுகிறீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகைன்னு சொன்னதுக்கான காரணமும் சொல்லிட்டாங்க தர்ஷிகா. புரியுதா அவங்களுக்கு? ஆக்சுவலாக நடிகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, யார் நடிக்கிறா அப்படின்னு சொன்னால் விசால்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்றைக்கி விவரித்தாங்க. அதாவது நடிகைன்னு சொல்கிறது அந்த வார்த்தையை எடுத்து வந்தாங்க. எதுக்கு நடிகைன்னு சொன்னேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கல. நாங்கள் வந்து லவ் பண்ணுறோம், அவன் வந்து எனக்கு லவ் பண்ணல, அவனுடைய கேரக்டரையும் வந்து டிஃபேம் பண்ணுறாங்க. இப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் தான் முழுக்க முழுக்க என்னுடைய ஃபீலிங்ஸ் தான் தப்பு அப்படின்றதையும் வந்து எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரவீந்தர்கிட்டே அதை சொல்லும்போது ரவீந்தர் சொல்லிட்டுமா, நீ வெளியே இன்டர்வியூ போய்க்கும்போது பொத்தாமதோ அப்படிதாம்மா இருக்குது, நீ என்கிட்டலாம் ஏறிட்டு வராது அப்படின்ற மாதிரி ஒரே ஆஃப் பண்ணிட்டார் அவங்களுடைய கான்வர்சேஷன். அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் அர்ணவ் வந்து இந்த மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்களே, வாங்கடா ஜால்ராஸ் அப்படின்ட்டு, அதெல்லாம் வந்து தர்ஷிகா தப்புன்னு சொல்லி எடுத்துரைத்து கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்பீச் வந்து போச்சு. அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பவித்ராவும் தர்ஷிகாவும் பேசினது. தர்ஷிகா வந்து பவித்ரா கிட்ட நீ சூப்பராக ஆடுற, செம்மையாக ஆடுற, டாஸ்க்லாம் பின்னுற, பட் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா இதுதான் மேக்ஸிமம் இந்த லவ் இஷ்யூவில், இந்த ஃபீலிங்ஸில் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய கதைகளை பற்றி பேசி பவி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீ விளையாடுற அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஐடியாலஜி வந்து கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் தர்ஷிகா வச்சு நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை வச்சு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி பிளான் பண்ணார். எல்லாருமே என்னென்ன பண்ணீங்க, நீங்கள் புதுசாக வந்த உள்ள கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க இதை சொல்கிறாங்க. நான் வந்து 2 பேரை நான் கேம் உடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா, ரவீந்தர் வந்து நான் மைண்ட் கேம் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து வர்ற கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்காங்களா டாப் 6ல், அவங்க நீங்கள் சொல்லுங்கன்னொடனே அவங்க எதுவுமே எனக்கு பண்ணல, எனக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை, இவங்க வந்தது சும்மா ஃபன்னியாக தான் அந்த உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. எல்லாருமே அந்த ஒரு மனநிலையில் சொன்னாங்க. உடனே என்ன பண்ணுறாரு பிக் பாஸ் அப்படின்னா, சரி அப்போ டாப் 6 தான்ட்ட கன்ஃபார்ம், நீங்களாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரே போட்டு விட்டு முடிச்சு விட்டுறாரு. ஸோ அந்த இஷ்யூக்கும் முற்றுப்புள்ளி வைத்தாச்சு. ரவீந்தர் இதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து சட்டையில்லாத சத்யாவும் நம்ம தடவர ஜெஃப்ரியும் வந்து உள்ளே வரானுங்க. உள்ளே வரும்போதே ஒரே அலும்பல், ஒரு ரோக்கலாக ஒரு ரவுடி பயில உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னு ஒரு பிச்சைக்காரமாகவே வந்தாங்க. வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட அக்செப்டன்ஸே இல்லை. அர்ணவ் சொன்னது அந்த டோன் தப்பாக இருக்கலாம், பட் சொன்ன விஷயம் வந்து உண்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து இல்லை நான் எங்கள் அக்கா கூட சொக்கா இல்லாமல் சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி அவன் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசி அதை ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு ஆட்டிடியூடே வந்து ஒரு கேவலமான ஒரு ஆட்டிடியூட் வந்து கேரி பண்ணிட்டு இருந்தான் ஜெஃப்ரி. அதுவும் அந்த மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட் அடிச்சு விட்டு ஒரு மாதிரி மண்டையே ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படிங்கிறது பெயிண்ட்னா இந்த ஒரு முடி இல்லாமல் இருக்கும்ல, பின்னாடி பெயிண்ட் இல்லை, இந்த கரகரன்னு அடித்து வச்சுருப்பாங்க, இல்லை கையை தொட்டா அந்த மாதிரி வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஓவராக பேசுது அந்த பிள்ளை. அதுவும் இல்லாமல் யாரா அவனுங்களாம் அர்ணவ் யாரா அப்படின்றாடே, நீ யாரா கோமாளி சத்யா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இவர் வந்து உருட்டு பாருங்க, அப்படியே இதே ஆடிடுச்சு கந்தர்வ கோட்டையை அந்தளவுக்கு வந்து ஜெஃப்ரி. நீங்களாம் வந்து எப்பா பெரிய ஆளுங்கப்பா, அர்ணவ் ஐயோன்றான், சைஸ் வச்சு பாடி ஷேம் பண்ணுறான் ரவீந்தரை. அர்ணவ் சொல்லிட்டான், விஜய் சேதுபதி கேட்கலடா, மக்கள் இதை கேட்க சொன்னால் நான் கேட்டேன்னொடனே மூஞ்சில் ஆடல. அதுக்கடுத்து வந்து ஏதோ சமாளிச்சு, அதெல்லாம் இல்லைங்க சும்மா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அடுத்து அவனுங்க வந்து உள்ள ஒரு அல்சாட்டியம் பண்ணி விசாலுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தானுங்க. அவனுங்க எல்லாரை பற்றியும் பேசினானுங்க. முத்துக்குமரன் இப்படி உங்கள் ஊர்லலாம் பயங்கரமாக சப்போர்ட் இருக்கு போலையே அப்படின்றான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஹைலைட்டு கொடுத்து முடித்தோடனே இந்த விஷால் தர்ஷிகா மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பூனை வந்து பால் குடிக்க வர்ற மாதிரி இதை பேசிடலாம்னு சொல்லிட்டு தர்ஷிகா எல்லாம் உள்ளே இருக்கும்போது இவன் வந்து கரெக்டாக உள்ளே போனான். அவளும் கரெக்டாக வெளியே வந்தோடனே பேசுகிறாங்க, எங்கள் அம்மாவோட இதை கொடுத்துட்றா, உன்னை நீ வந்து பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் மாடல் லெவலுக்கு சீன் போட்டு மார்க்கெட்டிங் என்னை யூஸ் பண்ணல, அதனால் என்னை ஏற்றுக்க முடியாது, சரி கொடுன்னொடனே அவன் மோதிரத்தை போய் கொடுத்துட்டான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவங்களுடைய லவ். ஸோ அவனை அக்செப்ட் பண்ணிட்டான், நான் வந்து உன்னோட ஃபீலிங்ஸை விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ் எனக்கு எபிசோட். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.